சாமி வணக்கம். வணக்கம். நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் கடன் எடுத்தாலும் திரும்ப திரும்ப வாங்குற சூழ்நிலையே வந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி அடைக்கிறது? அதுக்கு எதுவும் சாமி கும்பிட்டு வழிபாடு எதுனா இருந்தால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பான கேள்வி. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியாமனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனவெல்லாம் தரும் கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைகண்களே. ரொம்ப மக்களுக்கு, பக்தர்களுக்கும், வாராகி பிள்ளைகளுக்கும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளும் வளமும் நலமும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழணுன்றதான் எனக்கும் சிந்தனை. என்ன செய்கிறீங்கன்னா, வீட்டில் பச்சை கற்பூரம் ஒரு 5 பிள்ளை எடுத்துக்கோங்க, லவங்க பூ ஒரு 5 எடுத்துக்கோங்க, ஏலக்காய் ஒரு 5 எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் முடித்து என்ன செய்கிறீங்க, பீரோவில் வைங்க, எல்லா பெட்டியில் வைங்க, பணம் எடுக்கிற இடத்துல வைங்க. தெய்வம் சாமி கும்பிட்ற இடத்துல அந்த இதுன்னு சில்லற பைசாவுங்கள்லாம் எல்லாமே அந்த காயின்ஸ், 1 ரூபா காயின்ஸ் எல்லாம் ஒரு இதில் போட்டு, ஒரு கிண்ணத்தில் போட்டு, இது எல்லாமே ஒன்று முடிச்சு கட்டி அதில் போட்டு சில்லற காயின்ஸ் எல்லாம் போட்டு சுக்கர ஓரையில் இதை செய்யணும். இந்த 5 வச்சு வெள்ளிக்கிழமை நாள் சாயந்தரம் மாலை நேரத்தில் செய்யும்போது வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி வாசம் செய்வா. அந்த கூப்பிட்ட நேரத்துக்கு அந்த வீடு வாசல்லாம் மொழிகி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு பீரோவில் ஒன்று வைக்கணும், சாமி ரூமில் ஒன்று வைக்கணும், எல்லா பெட்டியில் ஒன்று வைக்கணும். புரியுதா? பணம் எங்கெங்கே வைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துலலாம் வச்சுட்டு தூபம் போடணும், சாம்பிராணி தூபம் போடணும். அந்த தூபம் போடும்போது என்ன பண்ணுன்னா, ஒரு 10-15 லவங்க பூ அதில் கற்பூரத்துக்குள்ளே வச்சு தீபம் போட்டிங்கன்னா, அந்த தீபம் எரிஞ்சு முடிகிற போது வீடு பூரா கவகவங்கன்னு வாசனை இருக்கும். காலையில் இழந்தால் கூட அந்த மாதிரி அந்த இரவு மகாலட்சுமி வருவா. பணம் செல்வம் செல்வாக்கு, பணம் வரணும் ரைட்டு தான். நாமளும் கொஞ்சம் உழைக்கிறோம். நீ 10 அடி வந்தால் இறைவன் 100 அடி வருவார். நம்ம காசு பணம் வரணும்னு சும்மாவே உட்காந்து வராது. உழைக்கணும், அன்றாடம் உழைக்கணும். நாமளும் கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா இதில் செல்வன் செல்வாக்கோடு இருக்கலாம். அதிர்ஷ்டம்ன்றான், அதிர்ஷ்டம் இல்லை, அதுக்கு இஷ்டம் இருக்கணும். அப்படி இஷ்டம் இருந்தால் தான் வரும். அந்த மாதிரி வச்சு நீ பூஜை பண்ணி செஞ்சு பாருங்கள். பலாயிரம் மக்கள் நான் சொல்லி பெரிய செல்வன் செல்வாக்கு அடைஞ்சிருக்காங்க, ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. ஒரு நேரம் சுகத்துக்கு கூட வழி இல்லைன்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்க. நோய் நொடி இல்லாமல், சிக்கல் இல்லாமல், பணம் காசோட சிறப்பாக இருக்கிறாங்க. இதே போல் எல்லா பிள்ளைகளும் செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட உரிமையோடு கேளுங்க. நான் இன்னும் அடுத்தடுத்த பதிவில் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் என் குருநாதர் சொன்னதை நான் எல்லா பிள்ளைகளுக்குமே ஒளிவு மறைவில்லாத நான் சொல்லி வரேன். புரியுதா? எல்லா பிள்ளைகளும் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரோடி மூங்கில் போல் சுற்றம் முசியாது சகல செல்வம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழணுன்னு வாராகி வேண்டிக்கிறேன்.